ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இந்த சவுச்சவுனாவே நிறைய பேருக்கு பிடிக்காதுன்றத வந்து எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாமல் நான்லாம் வாங்கவே மாட்டேன். அது சாம்பாரில் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும், என்ன செய்கிறதுனே தெரியாது. அதனால் இப்போ ஒரு புதுசாக ஒரு டிஷ்ஷு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அது செமையாக சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் இந்த மாதிரி ட்ரை பண்ணலான் இருக்கேன். அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கலாம். அந்த சவுச்சவை தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. தண்ணி இந்த காயில் உள்ள தண்ணியே பிரிஞ்சு வந்து இந்த காயில் உள்ள தண்ணியிலே தான் அந்த காய் வேகணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு காய் முக்கால் பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். காயும் இப்போ நல்லா காய் வெந்துச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடியே புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா 1/2 கப்பு புளிக்காத தயிராக இருக்கணும். புளிச்ச தயிராக சேர்க்கக்கூடாது. புளிக்காத தயிராக சேர்த்து கலந்து விட்டுக்கணும். நம்ம தயிர் சேர்க்கும் போது அடுப்பை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து பீட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெறுமனே அப்படியே சாப்பிட்லாம். இதில் வந்து நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு தான் இதை அதிகமாக சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. நம்ம கன்சீவாக இருக்கும்போது ஃபோலைடுன்னு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. அதில் வந்து விட்டமின் B9 இருக்குது. விட்டமின் B9 வந்து குழந்தைங்களுக்குலாம் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கெலாம் அதிகமாக யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த விட்டமின் B9 தான் இந்த சவுச்சவில் அதிகமாக இருக்குது. விட்டமின் C இருக்குது. அப்புறம் இதில் வந்து மெக்னீஷியம் இருக்கிறதுனால ரொம்ப குழந்தைங்களுக்கு நல்லது. அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லதுன்றாங்க. நீங்கள் கன்சீவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இந்த சவுச்சவு காயை சமைச்சு பாருங்கள். இது தயிர் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கூலிங்காக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் சாதத்தில் வெறுமனே பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.